Dear 10th standard CBSE students, நம்ம சாப்டர் 8 trigonometry identities தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 4th கொஸ்டின் நம்ம பார்க்குறது எல்லாமே PYQs, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா cosecant theta minus sin theta and multiplied by secant theta minus cos theta equal to 1 times divided by tan theta plus cos theta. இதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்ச வெல் நோன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். cosecant and sin or reciprocal function, inverse function. ஸோ cosecant 1 by sin எழுதுனா சைனை நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க, ஏன்னா இருந்தவரையே நம்ம சைனில் மாற்றிருக்கோம். ஸோ அவரை ஸ்பெஷலாலாம் மாற்ற வேண்டாம். சீக்கண்ட் பண்ணிங்கன்னா 1 by cos and cos தீட்டான்னு வரும். ஆஸ் யூஷுவல் எல்சிஎம் எடுத்துருங்க. 1 by sin theta minus sin square theta. Good. And then இங்கே 1 minus cos square theta divided by cos theta. Good. So 1 minus sin square theta, first identity நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். sin square theta plus cos square theta equal to 1. So 1 minus sin square theta பண்ணினா cos square theta கிடைக்கும். 1 minus cos square theta பண்ணினா sin square theta கிடைக்கும். Just apply it. 1 minus sin square theta is cos square theta divided by sin theta, and then multiplied by 1 minus cos square theta is sin square theta divided by cos theta. ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணினா இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். your final answer will be cos theta and then sin theta. sin theta cos theta or cos theta sin theta. இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ your thing is LHS தான் நம்ம எடுத்து சால்வ் பண்ணினோம். சால்வ் பண்ணும்போது sin theta cos theta அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிருக்கு. this is your LHS. ஸோ RHS எடுத்து ப்ரூவ் பண்ண பார்க்குறோம். நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், RHSல வந்து 1 by tan theta plus cot thetaன்னு இருக்குது. ஸோ சைன் காஸ் மல்டிப்ளைல இருக்கிற வரை அப்படி கொண்டுட்டு வர்றது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ நம்ம டைரெக்டாகவே RHS எடுத்து அந்த RHSல இந்த மாதிரி வருதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஒர்க் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ RHS பாருங்கள், 1 divided by tan theta plus cot thetaன்னு இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஓரளவுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியல அப்படின்னாங்கன்னா யாரை ப்ரூவ் பண்ணணுமோ அவங்கள எடுத்துக்கோங்க. அவங்கலேருந்து ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகே, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1 divided by tan தீட்டாவை எப்பவும் போல் sin theta by cos thetaன்னு எழுதுங்க. cot theta சீல இருக்குது, அப்போ இங்கேயும் சீல வரும். cos theta by sin theta. எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்? எஸ், சூப்பர் குட். 1 divided by sin square theta plus cos square theta divided by sin theta cos theta. பார்த்த உடனே கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆன்சர் வந்தாச்சு. ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன ஆகும்? 1 divided by sin square theta plus cos square theta is 1. இந்த வேல்யூ அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது sin theta multiplied by cos theta. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது sin theta cos theta. ஸோ this is your LHS and this is your RHS. நம்ம equation 1 கூட வச்சிடலாம். This is your equation 1 and this is your equation 2. 1 equal to 2, which implies LHS equal to RHS. Hence proved. Hope you like the video. Doubts இருந்தா comment பண்ணுங்க. Bye bye. Take care.